மணிப்பூர் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மணிப்பூரில் கலவரம் ஏற்பட்ட பிறகு பிரதமர் மோடி முதன்முறையாக அந்த மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நாளை முதல் வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை மிசோரம், மணிப்பூர், பீகார், மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி செல்ல இருக்கிறார். குறிப்பாக நாளைய தினம் பிரதமர் மோடி மிசோரம் சென்றுவிட்டு அங்கிருந்து அவர் மணிப்பூருக்கு செல்ல இருக்கிறார். மிசோரமை பொறுத்தவரை ஐஸ்வாலில் சுமார் 9,000 கோடி மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். அதில் குறிப்பாக மிசோரமை இந்திய ரயில் கட்டமைப்போடு இணைக்கும் பைராபி சாய்கிராங் புதிய ரயில் பாதையை பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூர் மாநிலத்தில் அமைக்கப்படுகின்ற முதல் ரயில் நிலையம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகள் ஆகியும் கூட மிசோரம் மாநிலத்திற்கு இதுவரை ரயில் கட்டமைப்பு இல்லாமல் இருந்த நிலையில் நாளை அந்த கனவு நினைவாகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பிரதமர் மோடி காலை 11 மணி அளவில் மணிப்பூரில் இருக்கக்கூடிய சுராச்சந்த்பூர் என்கிற பகுதிக்கு செல்கிறார். அங்கு சுமார் 7,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்கும் பிரதமர் மோடி இம்பாலிலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார். இந்த சுராச்சந்த்பூர் பகுதி தான் மணிப்பூரில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகம் கலவரம் நடந்த பகுதியாக பார்க்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அசாம், பீகார் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கும் பிரதமர் மோடி செல்ல இருக்கிறார். குறிப்பாக பீகாரை பொறுத்தவரை மக்கானா வாரியத்தை பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார். மக்கானா என்பது தாமரை விதையிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற ஒரு பாப்கார்ன். எப்படி மக்காச்சோளத்திலிருந்து பாப்கார்ன் தயாரிக்கிறார்களோ அதே போல தாமரை விதையிலிருந்து எடுக்கப்படுவதுதான் மக்கானா. இது பீகார் மாநிலத்தில் அதிகம் விளைவிக்கப்படுகிறது. அண்மையில் நடந்த பட்ஜெட்டில் கூட இதற்கென்று ஒரு தனி வாரியம் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த வாரியத்தை பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார். குறிப்பாக மணிப்பூரில் குக்கி மற்றும் மைத்தே சமூகத்தினரிடையே வன்முறை ஏற்பட்டு அங்கு இன்றும் கூட பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பிரதமர் ஏன் இதுவரை மணிப்பூருக்கு செல்லவில்லை என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் பிரதமர் மோடி கலவரம் ஏற்பட்ட பிறகு அங்கு முதன்முறையாக மணிப்பூருக்கு செல்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.